ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன். ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சொல்லியாச்சு லாஸ்ட் கிளாஸ்ல. மெயினா பார்த்தா உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன் எப்படி வந்தது? அந்த 3 சைடு 3 ஆங்கிள் கான்செப்ட் வச்சு கரெக்ட். ஆ கரெக்ட்டுங்களா? 3 ஆமா சைடு சார். 3 ஆங்கிள். ஆ ஓகே. உங்களுக்கு தெரியும். இது வந்து ஹைப்போதெனஸ். இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் சைடு ஹைப்போதெனியஸ். அண்ட் இது எஸ். வந்து அட்ஜசன்ட் ஆர் பேஸ் அண்ட் இது ஆப்போசிட் ஆர் பர்பெண்டிகுலர். ஓகேங்களா? ஆ சார். இது வந்து அட்ஜசன்ட் ஆர் பேஸ்ம்பாங்க. இது ஆப்போசிட் ஆர் பர்பெண்டிகுலர்ம்பாங்க. ஓகே. இது ஓகே வந்து சார். 90 டிகிரி. இது வந்து தீட்டாவா இருக்கும்போது சரிங்களா? இது வந்து தீட்டா எடுத்து இது ஆப்போசிட். சப்போஸ் இங்க ம். தீட்டா இருந்தா இது ஆப்போசிட்டா மாறிடும். சரிங்களா? எங்க ம். தீட்டா இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். இங்க சப்போஸ் தீட்டா இருந்ததுன்னா இது ஆப்போசிட்டா மாறிடும். சரிங்களா? எப்பவுமே ஓகே தீட்டா சார். ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட். தீட்டாக்கு ஆப்போசிட்டா ஆ இருக்கிறது சார். opposite. அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்ப ஓகே இந்த சார். சைடு இருக்குது மொத்தம் 3 சைடு இருக்குது. 3 ஆங்கிள் இருக்குது. அப்ப 3 plus 3 equal to 6. அது 6 இருந்து தான் நம்மளுக்கு வந்து sin, cos, tan and also இதனோட reciprocal cosecant, secant சீக்கிரம். and ஆமா. cot. இதெல்லாம் டெரிவ் ஆச்சு. ஆ சரி அதுக்கு சார். முன்னாடி நம்மளுக்கு பேசிக் ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க பாத்துங்க. ஆங்கிள்ஸ்னா என்ன? ஆங்கிள்ஸ்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? 2 ஆ சார். அட்ஜசன்ட் சைடு சேர்ந்து ஃபார்ம் ஆகுறத வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃபார்ம் ஆகுறத வந்து ஆங்கிள்ஸ்பாங்க. ஓகேங்களா? ஆ இப்ப ஆ இங்க இந்த டாட் மார்க் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு இனிஷியல் சைடும்பாங்க. சரிங்களா? இந்த டாட் மார்க் பேரு இனிஷியல் சைடு. அந்த ஏரோ மார்க் டச் ஆகுறதுக்கு பேரு வந்து டெர்மினல் சைடும்பாங்க. சரிங்களா? இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியல் ஓகே சைடு சார். டெர்மினல் சைடு. சரிங்களா? அப்ப இது வந்து பாசிட்டிவ் ஆங்கிள். ஆன்டி கிளாக் வைஸ் நோட் பண்ணா பாசிட்டிவ் ஆங்கிள். அதே நீங்க ம். ஆப்போசிட்டா நோட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள். அத இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரியாமா? ஓ சப்போஸ் ஓகே இது சார். வந்து 30 டிகிரின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா, இது வந்து -30 டிகிரின்னு ஆயிரும். சரிங்களா? அப்ப ஆ சார். ஆட்டோமேட்டிக்கா என்னது இனிஷியல் சைடும் டெர்மினல் சைடும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிடும். சரியாங்க? ஆ சார். நெக்ஸ்ட் ஐடியா ஓகே. 0 டிகிரின்னா எப்படி நோட் பண்ணுவீங்க? 0 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 0 டிகிரி, 180 டிகிரி. 2 உள்ள ஆங்கிளுக்கு என்ன டிஃபரன்ஸ்? எனி ஐடியா? சார் 0 to 180னா ஃபுல் இப்படி இங்க ஹாஃப் சர்க்கிள் போட்டிருக்கிறது 180. அதுக்கப்புறம் 270லேருந்து இங்க இப்படி திருப்பி உல்டா வர்றது வந்து 0 டிகிரி சார். இதுக்கு என்ன ஆங்கிள்? நீங்க சொன்ன மாரி இது அ இதுக்கு என்ன ஆங்கிள்? சொல்லுங்க. இப்ப 0 டிகிரின்னு என்ன? 180 டிகிரின்னு என்ன? சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 டிகிரி, செகண்ட் ஒன் வந்து 180 டிகிரி. ஆமா. ஒன்லி ரே மட்டும் வந்ததுன்னா, இங்க ஆங்கிளே ஃபார்ம் ஆகல. சரிங்களா? அப்ப ஆ இது சார். 0 டிகிரி ஆயிரும். இங்க பாருங்க இங்க டாட் இருக்குது. இங்க டாட் வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப இது வந்து 180 டிகிரி ஆகும். அப்ப 0 டிகிரி, 180 டிகிரி சேம் கிடையாது. சரிங்களா? ஒரு ரொட்டேட் ஆ செமி சார். ரொட்டேஷன் ஆயிருக்கும். இங்க எதுவுமே ரொட்டேட் ஆயிருக்காது. இதுல ஒரு செமி ரொட்டேஷன் ஆயிருக்கும். சரியாம்மா? ஆ சார். அப்ப அத கொஞ்சம் பார்த்து இது கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஓகே சர்க்கிள்ல சார். இருந்து 360 டிகிரி தானே. ஒரு சர்க்கிள் ஃபுல்லா ஒரு ஃபார்ம் ஆச்சுன்னா 360 டிகிரி. சரிங்களா? ஆ சார். அப்ப அந்த பாத்துங்க 1 பை 360 அப்போ ஒரு ஆங்கிள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க இருந்து இது உங்களுக்கு ஆங்கிள் வேணும்னா 360 டிகிரி இருந்து நீங்க டிவைட் பண்ணி இது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அவங்க அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? இனிஷியல் ஓகே சைடு சார். டெர்மினல் சைடு வந்து நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணா இந்த ஆங்கிள் வச்சு நீங்க இது பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆ சார்லி உங்களுக்கு தெரியும் 1 டிகிரின்னு என்ன எவ்வளவு 60 மினிட்ஸ். அது 1 மினிட்ன்றது நம்மளோட வாட்ச் மாதிரி தான். 1 ஆ மினிட் 1 டிகிரி அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அதாவது 1 மினிட்ன்னு என்ன 60 செகண்ட். 60 செகண்ட்ஸ் என்னது 1 மினிட். கரெக்ட்டுங்களா? அதுதான் அவங்க ஆமா மென்ஷன் சார். பண்ணிக்கிறாங்க. இது வந்து 1 டிகிரின்னா 60 மினிட்ஸ். 1 ஓகே மணி சார். மாரி. ஒரு ஒரு 1 மணின்னு என்ன சொல்லுவீங்க? தட் மீன்ஸ் 1 ஹவர்ஸ் ஒர்க்குங்கிறது 60 மினிட்ஸ் இல்லைங்களா? அந்த மாரி. ஆ 1 சார். டிகிரிங்கிறது 1 ஹவர் மாரி. சரிங்களா? அதே மாரி 1 ஓகே சார். மினிட்ங்கிறது வந்து எனக்கு என்னாச்சு? 60 செகண்ட். இது நல்லா நோட் செகண்ட்ஸ். பண்ணிக்கங்க. சரியாடா கண்ணு? ஆ சார். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. நம்ம பேசிக் ஐடியா. அண்ட் ஆல்சோ 360 டிகிரிங்கிறது என்னது? ஒரு ரொட்டேட் ஆயிருக்கும். 360 டிகிரிங்கிறது ஒரு ரொட்டேட் ஆயிருக்கும். அதே ரொட்டேட் ஆகாத இருந்ததுன்னா அதுக்கு பேர் 0 டிகிரி. சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஆ. சரிடா கண்ணு. அப்ப இது உங்களுக்கு இது ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இது ஆ பாதி சார். ரொட்டேஷன் வந்தா 270. ஒரு சர்க்கிள் சுத்தி ஒரு இது வந்துச்சுன்னா, சரிங்களா? ஒரு ஆ சார். ரொட்டேட் ஆயிட்டு கரெக்ட்டுங்களா? ஒரு ரொட்டேட் ஆயிட்டு, திரும்ப இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா, அது வந்து 420 டிங்கிறாங்க. 420 ஈக்குவல் டு எவ்வளவு? 360யோட மைனஸ்னா 30 டிகிரி. ஓகேங்களா? அப்ப ஆ 30 சார். டிகிரிங்கிறது ஒரு ரொட்டேட் ஆகாதது. ஒரு ரொட்டேட் ஆயிட்டு திரும்ப வந்ததுன்னா, அது வந்து 420 டிகிரிங்கிறாங்க.
சரியாம்மா? சார். சரி அதான் இங்க கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல இது எவ்வளோ ஆயிடுது? மைனஸ் -3. 30 டிகிரி. இந்த 420 டிகிரி அப்படிங்கிறது இங்க என்ன ஆகும்? சாரி இங்க 30 டிகிரி தான் சொன்னேன்ல, இங்க 60 டிகிரி தான் 420. ஏன்னா 360 டிகிரி பிளஸ் 60 டிகிரி வந்து உங்களுக்கு வந்து 420 டிகிரி. அப்ப இது 60 டிகிரி. அப்ப இங்க வரும்போது இது என்ன ஆகும்? மைனஸ் 60 டிகிரி ஆகும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் 60 சார். டிகிரி அண்ட் ஒரு ரொட்டேட் ஆகி வந்தனா மைனஸ் 420 டிகிரின்னு ஆகும். சரியாடா கண்ணு? சார். சரிடா கண்ணு. இது ரேடியஸ் வச்சு இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க இதுல படிச்சிருப்பீங்க. எதுல? 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஏரியா சார். ரிலேட்டட் டு சர்க்கிள். ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்னா என்னது? இது ஆர்க் லென்த். கரெக்ட்டுங்களா? இது சார். வந்து லென்த். இது வந்து ரேடியஸ். கரெக்ட்டுங்களா? இது வந்து எஸ் சார். தீட்டா. இது வந்து தீட்டா. அப்ப நம்ம ஏரியாவ எப்படி கண்டுபிடிப்பீங்க? தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி 360 இன்டு இன்டூ பை ஆர் ஸ்கொயர். கரெக்ட்டாமா? சார். அது ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? லென்த் ஈக்குவல் டு ஆர் இன்டு தீட்டா தான் ஆர்க் லென்த்தோட. சரிங்களா? சார். இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதனோட மென்ஷன் தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. தீட்டா ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல் பை ஆரும் அண்ட் லென்த் ஈக்குவல் டு ஆர் தீட்டாவும் மென்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கரெக்ட்டாமா? எஸ் சார். இதுல என்னது டவுட் இருக்காது? நோ சார். சரி. இப்ப அடுத்த ஐடியா என்ன? அடுத்த ஐடியா வந்து டிகிரி டு மெஷர் டிகிரி டு ஆ. ரேடியன்ஸ் அண்ட் ரேடியன்ஸ் டு டிகிரி சார். எப்படி கண்டுபிடிப்பீங்களா? எனி ஐடியா? சார் ஃபார்முலா இருக்குது. அந்த பை ஃபார்முலா பை ஆ. அதான். பை பை 180 is into ம். degrees is equal to radians and 180 by pi into radians is equal to degrees. ஓகே. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க கரெக்ட்டா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும் டக்குனு. சரிங்களா? ஓகே சார். இந்த ஃபார்முலாவோட நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணீங்கன்னா ஈஸியாயிரும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. டிகிரி குடுத்திருந்தானா ரேடி மாத்துறது, ரேடி குடுத்தானா டிகிரி மாத்துறது. சரிங்களா? சார். ஸோ நோட் பண்ணிக்கங்க. கீழ இருக்கிற ஆங்கிள் அப்படி கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல. ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஓகே சார். சார். சார் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவன் சொல்றான் பை வந்து 180 டிகிரி அப்படின்னா, இங்க எப்படி மாத்திக்கிறான் பாருங்க. இது ஆல்ரெடி மேல எழுதின ஐடியால தான். ரேடியன் மெஷர் ஈக்குவல் டு பை இன்ட்டு 180 டிகிரி இன்ட்டு டிகிரி மெஷர். அது டிகிரி மெஷர் வேணும்னா 180 டிவைட் ரெசிப்ரோக்கல். அது ரெசிப்ரோக்கல் மாதிரி கரெக்ட்டுங்களா? இது வந்து இங்க போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றாங்க பண்ணி காட்டுகிறேன் பாருங்க. ஓ இது வந்து என்னது 20 மினிட்ஸ்னு என்ன பண்ணுவோம்? நீங்க டிகிரிக்கு மாத்தினா டிவைட் பை 60 மினிட்ஸ். கரெக்ட்டுங்களா? டிகிரிக்கு மாத்தணும். சார். அப்ப இதுவும் கட் ஆயிரும். இதுவும் கட் பண்ணா 1/3. கரெக்ட்டுங்களா? அப்ப சார். 40 1/3னா இஸ் a mixed fraction. அப்ப என்ன ஆகும்? 120 plus 1 121. அப்ப 120 divided by 3 ன்னு வரும். எதனோட வேல்யூ? இதனோட வேல்யூ. சரியாம்மா? எஸ் 121 சார். divided by 3 டிகிரின்னு வருது. சரிங்களா? அப்ப இது என்னவா மாத்தணும்? ரேடி மெஷரா மாத்தணும். அப்ப ரேடி மெஷர் டிகிரி கொடுத்து ரேடி மெஷரா மாத்த சொல்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? 5 into 180 மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி மேல இருக்கிற ஃபார்முலா வச்சு பாருங்க. ரேடி மெஷர் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? 5 into ரேடி மெஷர் உங்களுக்கு தேவைன்னா, ஓகேங்களா? ரேடி மெஷர் வேணும்னா 5 into 180 into டிகிரி மெஷர். டிகிரி மெஷர். ஓகேங்களா? அப்ப இத வந்து எனக்கு ரேடி மெஷரா வேணும். சோ ரேடி மெஷர் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னவும் 121 divided by 3 into pi divided by 180 டிகிரி. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். அப்போ ஆல்ரெடி 121 டிவைட் பை இது வந்து 540 டிகிரி ஆயிடும். சரியா கண்ணு? எஸ் சார். So same idea for this one. Convert to radi measure. அப்ப நம்மளுக்கு என்னது? Convert to radi measure to degree measure. அப்ப நமக்கு degree measure வேணும். அப்ப இது reciprocal value. அப்ப 6 into 180 divided by pi ஆமா? சார். So அப்ப என்ன ஆகும்? That is equal to எவ்வளவு வரும்? சரி. என்கிட்ட கேக்குங்களா சார்? மல்டிப்ளை பண்ணி போடுறோமா? சார். சார் 1080 சார்.
1080 டிவைட் பை பை இருக்குது. அது பையோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்ப அத சார். 22/7 போட்டுக்கோங்க. 22/7 போட்டா என்னடா வரும்? ஸோ மேல போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து ஆ அதாவது ஃபுல்லா டிவைட் ஆகக்கூடாது. டெசிமல் வரும்போது இந்த மாரி பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது 343 இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். 343 7/11 வருது. சரிங்களா? அப்ப இத என்ன சார். பண்ணணும்? இன்டு 60 ஆல பண்ணணும். ஏன்னா ஓகே சார். 343 பாயிண்ட் என்ன சம்திங் வரும். அந்த பாயிண்ட் எழுதாம நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரது வந்து என்னமா பண்ண போறோம்? மினிட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். மினிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பாயிண்ட் வந்தா அத என்னமா பண்ண போறோம்? செகண்டா கன்வெர்ட் பண்ண போறோம். சரியாம்மா? என்னடா ஆச்சு? சார் நெட்வொர்க் இங்க கட் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் பார்த்துக்கோமா. ம். ம். அதான். அது ரீசன் வந்து டெசிமலா எழுதாம ஃபுல் வேல்யூ எழுதணும். சரிங்களா? அத மட்டும் கொஞ்சம் எஸ். கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? அப்ப அதனால தான் அவன் பண்றான். ஃபர்ஸ்ட் பாருங்க. டிகிரி ஆயிடுச்சு. டெசிமல் வரத இந்த மாரி பண்ணிட்டு இன்டு 60 பண்ணிட்டாங்க. அப்ப திரும்ப என்ன ஆகுது? இந்த 11ஆல டிவைட் பண்ணும்போது 38 வருது. அதுக்கப்புறம் 38 இருக்கிறவங்க டெசிமல் வரும். அப்ப இந்த மாரி வந்த பின்னாடி என்ன பண்றீங்க? இன்டு 60 பண்ணிக்கங்க. சரிங்களா? சார். அப்ப என்னாச்சு? அப்ராக்ஸிமேட் வேல்யூ எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து அப்ராக்ஸிமேட் வேல்யூ எழுதிக்கிறாங்க. சரியாம்மா? இந்த ஓகே சார். கால்குலேஷன் எனக்கு போட்டு அனுப்பு. உனக்கு புரியுதான்னு பார்க்குறேன். இல்லன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தனியா போட்டு ஒரு பேப்பர்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சார்? சார் இந்த சார் கம்ப்ளீட். கால்குலேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ உங்களுக்கு கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. அப்படி கொண்டு வர முடியலன்னா உங்களுக்கு தனி பேப்பர்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்ப சொன்னத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? சார் ஃபர்ஸ்ட் வந்து 180/π into 6 போடணும். 180 into 6 1080 by π. அதுக்கப்புறம் வந்து பையோட வேல்யூ நான் வந்து மல்டிப்ளை பண்ணனா 373. அதுக்கப்புறம் 373 பாயிண்ட் டாட் டாட் 3.3. வந்து 7/11 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 7 வந்து நான் 60 ஆல கன்வெர்ட் பண்ணும்போது 7 into 60/11. அதுக்கப்புறம் அந்த வேல்யூ 38.202 வரத 2/11 போட்டு 2/11 into 16 போட்டு அந்த அப்ராக்ஸிமேட் வேல்யூ எடுத்து போடணும் சார். 2 ஆமாமா. இன்டு 60 போட்டு திரும்ப போகணும். ஓகே எடுக்குது. சரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? இந்த சார். கொஸ்டின் அப்படியே எனக்கு வந்து அந்த டிவைட்ஸ் எல்லாமே போட்டு எனக்கு அப்படியே அப்டேட் பண்ணுங்க. என்ன மாரி வருதுன்னு பார்க்கலாம். இப்ப ஓகே புரிஞ்சுட்டீங்க. சார். அத அப்படியே அப்ளை பண்ணி காட்டுங்க. ஓகே சார். Radian measure is equal to 180 into okay, and then I have into first question. Plus 3, and then I get 121/3 into pi by t. I get 121 pi by 180 into 540. So first one அனுப்பிச்சுடுறேன் சார். அனுப்பிச்சுடுமா? சார்.
6 radians, okay. So when I divide it, I get 180 into 6 into pi, excuse me, equals to 1080 by pi, which is equal to 1080 into 7 into 7 into 22, and that would give me 22 7, and then mm, 22 and இங்க பை விட்டுட்டா? இங்க பாரு பை விட்டுட்டீங்க. sir, ஏன்? sir, அங்க இருக்கு. இங்க பாரு pi, பை. பை விட்டுட்டீங்க. okay sir. ம். Okay, I'll get 343.73. Okay, so then I have to do 343 into 7 by 11. Okay, and then 7 into 60 by 11. Okay, and then 7 into 6 I will do, and then I have to divide it by 11. Okay, so then if I divide it by 60, and then I get 343 plus 38.2 do, okay, sorry, by 11, and then 2 into 60, 120 by 11. Okay, 10. Good, so just have to write it as 9 ಅಷ್ಟೇ, and then the value will be 3038 dash, and then 10. I'll put it as this. என்ன கஷ்டமா இருக்கா? இல்லை சார், பண்ணிட்டேன் சார். என்ன சத்தம் பயங்கரமா இருக்குதா? சார் இது சிஸ்டர் சார். ம். லோட் ஆயிட்டு இருக்குதுமா, வரட்டும். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லாத மாதிரி இப்போ வரைக்கும்? இல்லை சார். ஓகே, சரி, ஓகே, எடுக்குது. அது லோட் ஆகிட்டு இருக்குது. அது கட்டியாக நம்ம அடுத்தது போய்க்கலாம். அப்போ இதுதான் ரேடியன் டிகிரி மாற்றக்கூடிய கான்செப்ட், பேசிக் ஐடியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு கரெக்ஷன் இருந்ததா, அது முடிஞ்சது. ஸோ அடுத்தது ஐடியாவுக்கு போயிடலாமா? ஓகே சார். ஓகே, இதனோட கொஸ்டின் கண்டினியூஸ் எங்கே இருக்குது? மேலே இருக்குதா? சார். சொல்கிறேன். இங்கே என்ன சொல்லிட்டான்? ஃபைண்ட் த ரேடியஸ்ன்ட்டான். அப்போ சார். ரேடியஸ்ங்கிறது செக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார். இது வந்து 60 டிகிரி கரெக்டுங்களா? இது எஸ் வந்து சார். 60 டிகிரி. ஆர்க் லென்த் வந்து 37.4 சரிங்களா? இது ரெண்டு ரேடியஸ் சரிங்களா? சார். அப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண லென்த் ஈக்குவல் என்னது? ஆர் இன்டி தீட்டா. இப்போ ஆர் ஈக்குவல் என்னது? எல் பை தீட்டா கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டு ரேடியஸ் என்ன கண்டுபிடிக்கிறது? சார்.
equal to length r equals to 370.4 375 and then theta is equal to 60. Okay. ரேடியன் மாத்தி பண்ணணும். டிகிரில வச்சு போடக்கூடாது. ரேடியன் மாத்தி பண்ணணும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. And 60 ones are 3s are pi by 3. Okay. Pi by 3 is equal to pi by 3 is equal to 60. Okay. And then then is equal to 3. So pi by 3. Then to 37.4 into 4. போட முடியுதா கண்ணு? டவுட் இருக்குதா? இல்லை சார் போட்டுறேன் சார் கால்குலேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் சார். ம். சார் 35.7 சார். ஓகே கண்ணு. சார். சரி. இது அப்படியே இருக்கட்டும். எக்ஸர்சைஸ் அப்படியே ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் நீங்க போட போறீங்க. எது எது நீங்க போடுறது நீங்களே ட்ரை பண்றீங்களா? இந்த மினிட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் அண்ட் இந்த கொஸ்டின். எதை சொல்லிக்கிறாங்க? ஃபைண்ட் த ரேடியன்ட் ஆஃப் த மெஷர்னு கேட்குறாங்க. கரெக்ட்டுங்களா? ஃபைண்ட் த சார். ரேடியன்ட் ஆஃப் த மெஷர்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சார் pi by 180 into degree measure சார். அப்போ ரேடியன் ஈக்குவல் டு 47 டிகிரி 1/2 ஆயிடும். ஏன்னா 30 டிவைட் பை 60 பண்ணுவீங்க. 60. கரெக்ட்டுங்களா? Yes sir. ஓகே. அப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன். 5 டிவைட் பை 180. sir. And then I'll போடுங்க. இல்லை நான் பார்க்கலாமா? இல்லை நான் போடுறேன் சார். Equal to degree and then what's the value? சார் அது கொஸ்டின் வந்து -47 மைனஸ் இருக்குதுங்களா? ப்ளஸ் மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் தான் இருக்குது. நோ சார் அது வந்து அங்க வந்து லைட்டா தான் இருக்கு சார். இது வந்து டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிறது வந்து தெரியுதான்னு தெரியல. ஓ மைனஸ் இருக்குது. அப்போ ஆமா மைனஸ் வச்சு போடுங்க. கரெக்டா? சார். கரெக்டாமா? சார். And then 2 into 47 into 94 and 94 plus 1 is equal to 95 into 95 minus minus 94 தான் into 5 into 180 into 180
sir. So minus 93 pi 360. ஆ ஓகேம்மா. இதானே? இந்த ஆன்சர் தான வந்தது? Sir, 95 minus 94 plus 1. ஆஹா 94 தானே? ஓ! Sir. 47னா 94. 94 பிளஸ் 1 வந்து 95 சரிங்களா? Sir. அப்ப 95 டிவைடட் பை 2 கரெக்ட்டுங்களா? Sir, minus 94 plus மைனஸ் 1. நைன் அப்படி கிடையாது. ஓ! அப்படி போட்டியா நீயு? மைனஸ் Sir. போட்டு பிராக்கெட்ல தான் போடணும். மைனஸ் போட்டு பிராக்கெட்ல தான் 47 1/2ன்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப மைனஸ் போட்டு பிராக்கெட்ல என்ன கிடைக்கும்? 94 பிளஸ் 1 டிவைடட் பை 2 சரிங்களா? நெகட்டிவ் வந்து Sir. ஃபுல்லா இருக்குது. மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் 1/2 ஓட மீனிங் என்ன? பிராக்கெட் போட்டு எழுதணும்னு அர்த்தம். சரிங்களா? Okay, sir. மறந்துடாதீங்க. மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இது அடிஷன் தான். மைனஸ் இருந்தாலும் இது வந்து நீ 2யும் அடிஷன் பண்ணிட்டு தான் மைனஸ் சைன் உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? Okay, sir. அப்ப 95 தான் வரும். 93 வராது. சரிங்களா? Sir. சரி 520 மாத்தி காட்டுறேன் கண்ணு. அது டவுட் இருந்தா அந்த மாதிரி டவுட் இருந்தா கேட்டுக்கடா கண்ணு. சரியா? Okay, sir. 95 pi by 360. 95 19 okay, 170. Sir. So minus 19 pi circuit. ஓகே. இந்த 520க்கு மாத்து பார்க்கலாம். 520க்கு மாத்திரம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Sir. Okay. And then 520, I can write it as 520 into 180 by pi. Okay. Hundred by pi is equal to 93600 into 7 into 22 and equal to 29781 into 8 by 11. 8 by 11 is equal to என்ன வருதுடா? 26/90 சிம்பிளா போறதுக்கே அவ்வளவு தூரம் லென்த்தா போறீங்க. 5 டிவைடட் பை 180 மாத்தி நான் ஃபார்முலா எடுத்துட்டேன் சார். சாரி சார். ஃபார்முலா மாத்தி எழுதிட்டியா? ஆமா சார். டிகிரி இது எடுத்துட்டேன் சார். கொஞ்சம் பாத்துக்க எல்லாமே ஒரே ஃபார்மேட் தானே. சார் மாத்தி இது பண்ணிட்டேன் சார். சார் 18 okay. So it's gonna be 6 by 7. சார். ஓகேங்களா? சரி இதுதான் ரேடியன் வந்து டிகிரிக்கு மாத்துறது. சரிங்களா? இது கரெக்ட்டா சார். போட்டீங்கன்னா சரி. இதுதான் நம்ம டிவைட் பண்ணி இதுல தான் நம்ம தப்பு பண்ணோம். அதுல கூட ஈஸி. இதான் வந்து நம்ம ரேடியன் வந்து டிகிரிக்கு மாத்துறது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். டிகிரி மெஷர் மாத்த சொன்னா இங்க ரேடி குடுத்துக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? எத போடலாம்? எஸ். 1 இது ஈஸி. இதுல வந்து இத போடுங்க. இது 2யும் போட்டு பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே சார். டிகிரிக்கு மாத்த வேணும். கொஞ்சம் டிவைட் பண்ணி காட்டி சொல்லணும். சரியா கண்ணு? சார்.
Okay. And then 45 into 5 equals to 4 pi. 495 into 7 into 4 into 22. Okay. Into 7 would be 3, 4, 6. Into okay, 39 into 3 divided by 11. Okay. 3 divided by 11 into 60. 3 into 60 would be 120. 120 divided by 11. Uh, equal to 3 by 11, 120. டவுட்னா கேட்டு போடு. இல்ல ஸ்க்ரீன் இல்ல சார். நோட் பண்ணி குடுக்குறேன். சரிங்களா? சார். So equal to 39. There are 3 into so 50. So 39 ஆ 3 by 15. 3/8 தானே வருது. ஏன் 15 வருது? 8 தானே இருக்குது. Sir. 3/8 3/15 3 ம். 3 அதுக்கப்புறம் 15. இல்ல நீ அனுப்பு பார்க்குறேன். என்ன மிஸ்டேக்னு பார்த்துக்கோ. அனுப்புமா? Sir. And then I'll get 3 into 60. Or a second, sir. ம். And then, okay. 39, 3, 4, 6, 5 divided இல்ல by. அதை ரெஃபர் பண்ணிக்காம இல்ல நான் ஸ்லைட்ல போட்டுக்க மாதிரி அதை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க இல்ல நான் வேற பேப்பர்ல போட்டு காட்டுட்டா இல்லை சார் நான் பண்ணுறேன் ஒரே செகண்ட் 22 by 7 and then I'll get 45 into 7. 11/16 நான் ஒரு நிமிஷம் போடுறேன் பாரு எனக்கு மிஸ்டேக் இருந்தா அது சொல்றேன் சரிங்களா 11/16 வந்து நம்ம டிகிரிக்கு மாத்த போறோம் அப்ப இன்டு சார் 180 divided by 5 16 4s are 180 இது வந்து 45 4 டைம்ஸ் இது வந்து நாங்க பண்ணது வந்து 45 டோட்டலா சார் 11 into 45 divided by 4 into 22 by 5 7 கரெக்டாமா 7 சார் அப்ப இது கரெக்டானா இது 2 கரெக்டாடா ஓகே அப்ப 5 இல்ல அது கட் ஆயிடுச்சு அப்ப 45 கரெக்ட்டுங்களா அப்ப 45 divided by 4 into 2 into 7 மேல வந்திருக்கு கரெக்டாடா சார் இது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க இது வந்து 45 சரிங்களா 45 into 7 180 280 280 plus 35 வந்து 315 அப்ப 315 by 8 இது வரைக்கும் கரெக்ட்டுங்களா சார் அப்பயே 15 சொன்னீங்க 315 by 18 தான் சார் வருது நான் அப்படி எடுக்கல 45 into 11 போட்டு 495 495 divided by 4 pi அப்புறம் 495 into 7 divided by 4 into 22 3465 divided by 88 39 அதுக்கப்புறம் 39 எடுத்ததுக்கப்புறம் 39.3 சம்திங் 39 ஓகே போடலாம் நீங்க சொன்ன வரைக்கும் ஓகே இப்போ 24 7 5 அப்போ 39 7 2 3 கரெக்ட்டுங்களா அப்போ 39 டிகிரி 3/8 வந்தது உங்களுக்கு 3/8 என்ன வந்தது நீங்க 3/8 தான்
சார் 3/8க்கு வந்து நான் வந்து போட்டுட்டு ஒரே சொல்றேங்க சார் பார்க்குறேன். இல்ல இந்த இடத்துல 3/8க்கு பதிலா நீங்க வேற சார் ஆங்கிள் அதான் போட்டீங்கன்னா இங்கே இல்லைனானே ஒரே செகண்ட் இருங்க சார். என்னாச்சு? ஏன்னா அனுப்பு நான் செக் பண்றேன். என்ன தப்புன்னு நான் செக் பண்றேன்டா கண்ணு. சார் 39 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 22 வந்திருக்கு சார். ஓகே 22 கரெக்ட் தான். அப்ப 39 அவ்வளவுதான். டிகிரி 3 மினிட்ஸ் 22 செகண்டா? சார். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? சார். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இல்ல சார். இதுக்கு அந்த கால்குலேஷன்ல கடைசியில அந்த டிவிஷன் பண்ணும்போது ஒரே இடத்துல மிஸ்டேக் பண்ணேன். அதான் கரெக்ட் பண்ணேன் சார் இப்ப. ஓகே. அப்ப இதை நீங்க செக் பண்ணி போடுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியா தான். பை கொடுத்தா ஈஸியா பை கட் ஆயிரும். நம்ம கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஈஸியான கால்குலேஷன் தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா இது 1 மார்க்ல கேட்கலாம். இது 2 மார்க்ல கேட்கணும் இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஓகே சார். இன்ட்டு 180 டிவைடட் பை 5. 5 கட் ஆயிரும். 5 கட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வரும் செக் பண்ணி சொல்லுங்க. 5/1 3 into 180 by cancel. I'll get 5 into 180 into 5 0 40 by 900 divided by 3 300. Sir, 300 answer, sir. 300 ஏமா ஒரு Sir, 5. ஆமாமா இன்ட்டு 180 போடாம விட்டுருக்கோம் நினைக்கிறேன் கரெக்டுங்களா? இல்லையே sir. 5/3 வந்திருக்கணுங்க. இது 3 போட்டு இது கட்டாயிரு 60 அப்ப 300 டிகிரி. டிகிரியும் போடணும் 300 டிகிரி. சரியாம்மா? Sir. ஓகே கரெக்ட்னு சொல்லுங்க. அடுத்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? So ம் wheel makes 360 revolutions in 1 minute and how many radians turns in 1 second? So 360 divided by ம் ம் how many 60 radians? Sir, அதுக்கப்புறம் வந்து 6 வந்துரும். அப்புறம் 1 second 60 வந்துரும். ஓகேங்களா? ம் 360 revolutions in 1 minute வந்து 360 divided by 60 and then ஆன்சர் வந்து 6 வரும். அதான் வந்து 1 செகண்டுக்கு வரும். 6 வந்துரும். என்ன சொல்லுங்க 6 வந்துச்சு அப்புறம் என்ன ஆகும்? இது ரேடியன் மாத்த சொல்றோம். இது ரேடியன் மாத்திரம் என்ன பண்ணுவீங்க? 2 பையா ஒரு ரெவல்யூஷன் சுத்தினா 360 டிகிரி கரெக்ட்டுங்களா? சார். ஒரு இது சுத்தினீங்கன்னா 360 டிகிரி கரெக்ட்டுங்களா? 360 எப்படி எழுதலாம்? 2 பைன்னு எழுதலாம். அப்ப 2 பை into 6 equal to 12 பை. கரெக்டாமா? இதான் ரேடியன் மாத்திரம். புரியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார் புரியுது சார். சரி அடுத்து சொல்றேங்க. ஒரே செகண்ட் காப்பி மட்டும் பண்ணிடுறேன் சார். இது வேற பேப்பர்ல எழுதணும்னு சொல்லி வேற பேப்பர் கூட கீழே எழுதி காட்டுறேன். சரிங்களா? இல்ல சார் ஒரு பிரச்சனை இல்ல சார். sir. Now find the degree measure of the angle subtended at the circle if of the circle radius is 100 cm by arc length this thing. ஆர்க் கொடுத்துக்கிறோம் சென்டர் கொடுத்துக்கிறோம் கரெக்ட்டுங்களா? sir value substitute பண்ண சார். theta is equal to L by R. ஓகே அது 22 சென்டிமீட்டர் லென்த் கரெக்ட்டுங்களா? 22 ரேடியஸ் வந்து 100 சென்டிமீட்டர்ட்டா. அப்ப தீட்டா கேக்குறான். நமக்கு ஒரே ஈஸியான ஃபார்முலா L = R தீட்டா. அப்ப L வேல்யூ தெரியும் கரெக்ட்டா? L வேல்யூ வந்து 22 divided by 100 சார் 22 divided by 100 கரெக்டாமா? சார் இது வந்து ரேடியில கிடைக்கும். நம்ம டிகிரிக்கு மாத்தணும் கரெக்ட்டுங்களா? இப்போ வரக்கூடிய வேல்யூ வந்து ரேடி. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரேடி வந்து நம்ம டிகிரிக்கு மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? 180 divided by 5 சார் இதையும் போட்டுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இது மட்டும் கண்டுபிடிச்சா இது வந்து ரேடியோட ஆன்சர். இது வந்து என்னது? ரேடியோட ஆன்சர். டிகிரிக்கு கேக்குறானா? இவர் ஃபைண்ட் தி டிகிரி மெஷர் தான கேக்குறான். அப்ப
அப்ப டிகிரி हाँ மெத்தட் सर। கேட்கும்போது இது வந்து நாங்க டிகிரிக்கு மாத்திக்கணும். சரிங்களா? 180 ओके டிகிரி. सर। அப்ப இந்த கால்குலேஷன் மட்டும் போட்டுறா கண்ணு. இந்த हाँ सर। கால்குலேஷன் போட்டு என்ன வேல்யூ எக்ஸாக்ட்டா வரும்னு சொல்லு. ओके सर। अ, 180 divided by pi. Pi is 22 by 7 into 60, 22 divided 200, by 100. okay, 22, so 22 100. 0 into 7 into 22 into 100. 0, 0 cancel on. Cancel it. 180 Then 3, 6 into divided by 10. yes, 2, 2 and 7 divided by 70, 40, 100. 26. அப்போ 126 divided by 10. So, அப்போ ஈஸியாக பண்ணலாம். 2 ஓட கட் 6, பண்ணியா 2 ஓட கட் பண்ண எவ்வளோ வரும்? சரிங்க சார். 6, 6, 3, 42, 5. okay. So 1260. 1 2 போட்டுட்டு 6 போடக்கூடாது. 6 0 எப்படி போடுது? 6 போடக்கூடாது. டெசிமல் பண்ணக்கூடாதுல்ல. Okay, sir. One second. அப்புறம் 3 by 5 கரெக்ட்டுங்களா? 3 by 5 வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இன்டு 60 போடணும். கரெக்ட்டுங்களா? இன்டு 60 போட்டா இது கட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஆ 12 சார். ஆகும். எஸ் சார். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 12 டிகிரி 36 மினிட்ஸ். கரெக்டாமா? எதனோட ஆன்சர்? எஸ் சார். போட ஆன்சர். போத் ஓகே வந்து சார். 12 டிகிரி 36 மினிட்ஸ். ஆ சார். டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாங்க. இல்ல சார். இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட ப்ராப்ளம். 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க போட்டிருக்கீங்க. இது காப்பி பண்ணிட்டீங்களா? ஆ சார். ஓகே. 5th கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல போட்டிருக்கீங்க அந்த ஐடியா. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சொல்லிக்கிறாங்க 5th ஒன். எப்படி சொல்லி Diameter is equal to 40, length is equal to 20. Find the length of the minor arc. My radius வந்து 40 divided by 2, 20. அதுக்கப்புறம் length of the chord வந்து 20. Find the length of the minor arc வந்து theta divided by 360 into 2 pi r. ரேடியஸ் டயாமீட்டர் வந்து உங்களுக்கு 40 டிகிரி. அப்ப ரேடியஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 degree. 20 டிகிரி. லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? Length of the chord. ஆமா ஆர்க் சொல்லாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க அதை வச்சு போட முடியாது. நீங்க 2 பை ஆர் சொல்லிட்டு நான் அதை பத்தி யோசிக்கிறேன். 2 பை ஆர் வச்சு போடக்கூடாது. செட்டார் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு செட்டார் ஃபார்முலா. எந்த ஃபார்முலா சார்? செட்டார் ஃபார்முலா நான் உங்களுக்கு தான் கேட்டேன். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? 40 சென்டிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர் சொல்லிக்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப இது ஓகே என்னது? சார். இது 40 சென்டிமீட்டர், இது 40 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? ஆ சார். இது 20 சென்டிமீட்டர். கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இது வந்து தீட்டா. சரிங்களா? ஆ சார். இதை வச்சு எப்படி போடுவீங்க? தட்ஸ் a very important points. என்ன பண்ணாலும் இது வந்து O. இது வந்து O. ஆ சார். டயாமீட்டர் நான் 20 பதிலா 40 போட்டு 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? ஆ சார். டயாமீட்டர் சொல்லிக்கிறாங்க. அப்ப ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். அப்படின்னா தீட்டா வந்து 60 டிகிரிஸ் தானே சார்? சூப்பர். ஈக்குவல் ட்ரையாங்கிள்னால தீட்டா கண்டிப்பா 60 ஈக்குவல் டிகிரி. டிகிரியா இருக்கும் 60 டிகிரியா இருக்கும். இது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. வெரி குட். இஸ் கரெக்ட் பாயிண்ட். சரிங்களா? ஆ சார். அதுக்கப்புறம் டிகிரினா இது வந்து ரேடியக்கு மாத்தலாம். ஏன்னா எல்லாமே ரேடியக்கு இருக்குது. அப்ப தீட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரேடியக்கு மாத்தீங்கன்னா பை பை 3 ஆயிடும். கரெக்டாமா? ஆ சார். சரி டேக்கன். அடுத்து என்ன கேக்குறோம்? length of the minor arc. லென்த் ஆஃப் த minor arc. மைனர் ஆர்க். மைனர் ஆர்க். கரெக்ட்டுங்களா? ஆ சார். இதுதான் மைனர் ஆர்க். அப்ப நீங்க இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த லைன் நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப என்னது? லென்த் ஈக்குவல் என்னது? ஆர் தீட்டாவா? ஆ ஆர் சார். இன்டு தீட்டா. அப்ப என்ன ஆகும்? ஆரோட வேல்யூ 20 இன்டு 5/3. 3. ஆ அப்ப சார். என்னது? 20 5/3. சரிங்களா?
ரேடியா இருந்தா பையோட வேலையை அப்படியே விட்டுறலாம். டிகிரியா இருந்தா நீ பையோட வேலையை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதான் ரொம்ப ஓகே இம்பார்ட்டன்ட். சார். ரேடியா அதாவது லென்த் கேட்கறான், ரேடியஸ் கேட்கறனா அப்படியே வச்சுக்கலாம். இதே டீட்டா கேட்கறான்னா பையோட வேலையை சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணும். சரியாம்மா? ஓகே சார். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? சார். அடுத்ததுல சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th ஒன் இது முடிச்சிடலாம். இந்த ஒரு ஓகே 10 சார். நிமிஷம் இருக்குது. இதை முடிச்சிடலாம். டக்குன்னு சொல்லுங்க. 6th ஒன். In two circles, arcs of the same length set in 60 degrees, 75 degrees at the center. Find the ratio of their radii. Uh, sorry. Arcs of the same length. So theta is equal. Radius is equal to length into length divided by theta. இந்த சைடு போட்டு ஈக்குவேட் பண்ண சார். இது ஒண்ணு, அடுத்து இங்கிருந்து இப்படி ஒண்ணு வரும். கரெக்ட்டுங்களா? சார். ஏன்னா அவன் வெவ்வேறு டிகிரி சொல்லிக்கிறான். அதை எப்படி நோட் பண்ணுவீங்க? சார் ஈக்குவேட் பண்ண ரெண்டு சைடோட தான் ஈக்குவேட் பண்ண சார். ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணுவீங்களா? இல்ல சார், ஈக்குவேட் பண்ண ரேடை பண்றதுக்கு. சரி, இது என்ன கிடைக்கும்? இது வந்து பை பை 3 ஆயிருமா? சார். இது என்ன ஆகும்? 75 இன்ட்டு பை டிவைட் பை 180. கரெக்டாமா? சார். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ண என்னடா வரும்? 5 ஆல டிவைட் பண்ணுவீங்களா? 5 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? சார் 15 அதுக்கப்புறம் இந்த இடத்துல 180க்கு போடணும். ஆமாமா. கட் பண்ணா எவ்வளவு வரும்? 15 சார். 15 இது 180 கட் பண்ணா சார் 180 வந்து 36 வந்துரும் சார். 26 36. அப்ப அது 3 ஆல கட் பண்ணீங்க. 3 ஆல கட் பண்ணா பை பை டிவைடட் பை 12 பை 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 12. கரெக்டாமா? சார். சரி கரெக்ட். இப்போ உங்களுக்கு லெந்த் வேணும்ல? சார். லெந்த் வந்து சேம் லெந்த் தான் சார். R1 இது வந்து பெரிய ஒன்று தான் R2 னு சொல்லுமா? சார் லெந்த் வந்து சேம் லெந்த் தான் ரெண்டுத்துக்கும். சேம் லெந்த் நம்ம கொடுத்துக்கறோம். சேம் லெந்த் கொடுத்துக்கறோம். ஓகே. அப்ப L வந்து ரெண்டுமே சேம் லெந்த்ங்கிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணி போட்டா என்ன கிடைக்கும்? இது ஸ்மால் ரேடியஸ் இது R1, பெரிய ரேடியஸ் வந்து R2 னு வெச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? R1 θ அடுத்து L R2 θ. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப என்ன நடக்குதுறாங்க சொல்லுங்க. R1 θ என்ன? பை பை 3 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. சார் பை பை 3. செகண்ட் ஒனுக்கு பை பை 5 பை பை 12. பை 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 12. சார். பை பை கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இதுவும் கட் பண்ண என்ன வருது? 4 கிடைக்கும். கரெக்டாமா? எஸ் சார். அவன் என்ன கேக்குறான்? ரேஷியோ தான் கேக்குறான். ஃபைண்ட் தி ரேஷியோ தான் கேக்குறான். ஆமா சார். அப்ப R1 பை R2 என்ன கிடைக்கும்? 5 பை 4. 5 பை 4. எனக்கு 5 இருக்குது, இங்க 4 இருக்குது. கரெக்ட்டா டக்கன? சார். எனர்ஜி டவுட் இருந்தா சொல்றாங்க. நோ சார். சோ நோட் பண்ணிக்கங்க. சார். ஹலோ சார். So next is 7th one. Find the angle in radians through which the pendulum swings if its length is 75 and the tip describes an arc. சார் பெண்டுலம் அதுக்கப்புறம் வந்து லென்த் வந்து 75 கொடுத்துருக்கான். ரேடியஸ் வந்து கொடுக்கல. ஆர்க் லென்த் கேக்குறா. கரெக்ட்டுங்களா? சார். ஆர்க் லென்த் கொடுத்துக்கறானா? பாயிண்ட் ஆங்கிள் கேக்குறானா? பாயிண்ட் ஆங்கிள் தான் கேக்குறேன். இந்த ரேடியன். சரிங்களா? சார். அப்ப என்ன கொடுத்துக்கறாங்க? ஆங்கிள்னா θ தான் கேக்குறான். θ = என்னன்னு கேக்குறான். சரிங்களா? சார். அப்ப என்னென்ன வேல்யூ கொடுத்துக்கறான்டா கண்ணு? லென்த் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுக்கல. அப்ப இந்த 10 என்ன இந்த 75 என்னடா கண்ணு? ஓகே சார். நம்ம எம்சிக்யூஸ் நினைச்சேன் சார். அதாவது இங்க இருக்குது பாத்தீங்களா? இது பெண்டல். கரெக்ட்டா? எஸ் சார்.
அப்ப இதுதான் உனக்கு வந்து ரன் பண்ணும்போது இப்படி ஆகும். கரெக்ட்டுங்களா? பெண்டல் வந்து எஸ் உனக்கு சார். சுத்தும்போது இப்படி ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப எது எஸ் சார். ரேடியஸ்? இது ரேடியஸ். கரெக்ட்டுங்களா? சார். அதுதான் லென்த்ன்னு சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இது 75 சென்டிமீட்டர். கரெக்டாடா கண்ணு? சார். அப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? லென்த் ஆஃப் த ஆர்க்குங்கும்போது இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபர்ஸ்ட் கேஸ் லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து இது. சரிங்களா? சார். அப்ப 10 சென்டிமீட்டர் எல். அப்ப எல்லுங்கிறது இது. சரியாம்மா? எஸ் சார். இது ஆரோட வேல்யூ. அப்ப இதை வச்சு சொல்லும் புக்ல 1 பை 1 சொல்லிக்கோங்க. சார். அவன் இதை விட ஆங்கிள் இன் ரேடியன் தான் கேட்கறான். டிகிரிக்கு மாத்த வேணும் அவசியம் கிடையாது. நல்லா பாத்துங்க. ஆங்கிள் இன் ரேடியன் தான் கேட்கறான் தவிர டிகிரின்னு சொல்லல. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டிகிரியா இருந்தா தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அவன் டிகிரி கேட்கல. சரிங்களா? ரேடியன் தான். Okay, sir. L into R is equal to 10 by 75 and then first one is 10 by 25, second is 15 by 25. So first one வந்து so 0.13 வருது சார். 0.13 ஓ டிவைட் பண்ணியே போட்டியா? சார். அதாவது L equal to R theta. அப்ப theta equal to L by R. அப்ப என்னாச்சு? L ஓட வேல்யூ எவ்வளவு? 10 divided by 75. கரெக்ட்டுங்களா? சார். இப்ப நீங்க கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணும்போது இது எத்தனை டைம் வருது? இது 2 டைம். இது வந்து எவ்வளவு? 15 டைமா? சார். அப்ப 2 by 15 தான் வருது. So நான் ஃபர்தரா டிவைட் பண்ணிட்டேன் சார். அப்படி டைரக்டா ஃபர்தரா டிவைட் பண்ணா என்ன வருது? 1 divided by 7.5 வருது. நீ இதோட விட்டுறலாம். டெசிமல் கொண்டு வரணும். இதோட விட்டுறலாம். சரிங்களா? ஃபர்தரா டிவைட் பண்ணா உங்களுக்கு டெசிமல் போது இதோட விட்டுருங்க. சரிங்களா? சார் செகண்ட் ஒன் வந்து 1 by 3 சார். ஓகே. See 15 7 1 by 3. Fourth one வந்து second one வந்து 21 by 75. I'll put this. 7 by 25 yeah? No sir, 21 divided by 75. 21 divided by 75 டா. 21 divided by 75 3 ஆல 3 டேபிள்ல கட் பண்ணு. அதான் சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே சாரி கம்ப்ளீட் பண்ணு. Okay. And then 7 by 25 sir. 7 by 21. 25. 7 by 25. ஓகேங்களா? சோ கேளுங்க. அப்ப உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் ஓகேங்களா? சார். சரி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். அந்த டேபிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கத்துக்கிறது ஞாபகம் இருக்குங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 0 டிகிரி 1 2 3 4 வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எதனால டிவைட் பண்ண சொன்னேன்? 4 ஆல டிவைட் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கா கண்ணு? சார். அப்ப அதுக்கு ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? இது 0 இது 0 கூட ரூட் 0 இது வந்து 1/2 இது கட் பண்ணா 1/2 1/2 ரூட் எடுத்தீங்கன்னா 1/√2 இது வந்து √3 டிவைடட் பை 2 4 4 கட் ஆயிரும் இது வந்து 1 ன்னு ஆயிரும் சரிங்களா? எஸ் சார். அப்ப என்ன சொன்னேன்? இது 0 டிகிரி கரெக்ட்டுங்களா? இது வந்து 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி and 60 டிகிரி 90 டிகிரி. அப்ப என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ எல்லாமே sin θ-ஓட வேல்யூ. அப்ப அதோட ரிவர்ஸ் ஆர்டர் அதெல்லாம் எழுதி கத்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஆமா சார். அப்ப அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. நீங்க பெருசா யோசிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த வேலையை எப்படி கண்டுபிடிக்கணும் கத்து கொடுத்த ஞாபகம் இருக்குன்னா இன்னொரு கத்து கொடுக்கணும். இது எப்படி கத்துக்கணும்? எந்த குவாட்ரண்ட் பார்க்கணும். ஞாபகம் இருக்குங்களா? சார். 180 டிகிரி எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட் சார். அதாவது இந்த இடத்துல வரும். கரெக்டாமா? எஸ் சார். இந்த இடத்துல வரும். அப்ப இங்க என்ன எழுதலாம்? உனக்கு என்ன வேணும்? cos pi வேணும். அப்ப cos pi எப்படி எழுதணும்? cos of pi minus 0 ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? pi minus 0 செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் என்ன கிடைக்கும்? cos வந்து நெகட்டிவ். அப்ப மைனஸ் cos 0 ன்னு எழுதலாம். மைனஸ் cos 0 னா மைனஸ் 1. கரெக்ட்டாடா கண்ணு? எஸ் சார். sin pi எப்படி வரும்? அதே செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் sin பாசிட்டிவ் 0. கரெக்ட்டுங்களா? sin pi minus 0 செகண்ட் குவாட்ரண்ட் பிளஸ் வெரி குட் கரெக்ட்மா. அப்ப sin 0 ஓட வேல்யூ 0. கரெக்ட்டாடா கண்ணு? எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். அதே மாதிரி cos 3/2 3/2 எங்க எழுதலாம்? தேர்ட் குவாட்ரண்ட் எழுதலாமா? சார் தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும் சார். அப்ப அதை எப்படி எழுதலாம்? cos pi
ஓகே. ம். எப்படி எழுதலாம்? பை 3 3 பை பை 2 தானே? 3 பை பை 2 हाँ மைனஸ் 0 சரிங்களாம்மா? हाँ सर தேர்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்னா சைன் என்ன ஆகும்? காசு வந்து என்ன ஆகும்? 3 பை பை साइन 2 आएगा सर சைனா மாறும். சரிங்களா? சைனா மாறும். தேர்ட் हाँ குவாட்ரண்ட்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும். அப்போ மைனஸ் 0ன்னு ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப 0 டிகிரின்னு வரும். கரெக்ட்டாடா கண்ணு? यस सर இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் हाँ இருக்குதுங்களா? सर இல்லை சார் புரிஞ்சிச்சு சார் அதே மாதிரி sin 3 பை பை 2 சொல்லு பார்க்கலாம். 3 பை பை 2 மைனஸ் 0 என்ன வரும்? சார் காஸ் ஆயிரும் மைனஸ் காஸ் தேர்ட் குவாட்ரண்ட் மைனஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆ சார் மைனஸ் ஒன் ஆயிரும் காஸ் 0 ஆகும். காஸ் 0 ஓட வேல்யூ 1 அப்ப மைனஸ் 1 வந்தது. கரெக்ட்டாடா? ஆ எஸ் சார் காஸ் 3 பை 2 பிளஸ் 1 இல்ல மைனஸ் 1 தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது மைனஸ் 1 இது. ஆ சார் அது மேபி பிரிண்ட் வந்து எலாரேட் ஆகிக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எஸ் சார் இது வந்து என்னது? காஸ் 2 பை. காஸ் 2 பை எங்க வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். அப்ப என்ன ஆகலாம்? எஸ் சார் காஸ் 2 பை மைனஸ் 0. காஸ் வந்து அப்படியே வரும் காஸ் வந்து பாசிட்டிவ் அதனால வந்து 190 வந்து 1 அதுக்கப்புறம் சைன் வந்து அப்படியே வரும் ஆனா அது வந்து நெகட்டிவ் சூப்பர் வெரி குட். நெகட்டிவ். அப்ப மைனஸ் ஆ sin 0. sin 0 ஓட வேல்யூ என்ன? 0ன்னு வரும். ஜீரோ எஸ் சார் இதுல என்ன டவுட் இருக்குங்கம்மா? நோ சார் எது டவுட் இல்ல அப்படிதானே? எஸ் சார் ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க சொல்லிக்கிறேன் எப்பெல்லாம் காசு வந்து 0 ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். காஸ் எனி பை பை 2 அப்ப 2n plus 1 பை பை 2 காஸ் எனி பை பை 2 ஓட வேல்யூ என்ன? 0. அதை இங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? எனி பை பை 2 ஓட வேல்யூ என்னது? 0. அதே மாதிரி சைன் எனி பை ஓட வேல்யூ 0. இதை நான் வச்சுக்க ஹையர் ஸ்டடீஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே சரிங்களா? சார் காஸ் வந்து எனி பை பை டு 0 சைன் வந்து எனி பை இஸ் 0. சரியாமா? அதெல்லாம் ஆ மென்ஷன் சார் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த ஃபார்முலா தான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆ ம். ஆ சார் ம் ம் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா? நம்ம இது பண்ணிக்கலாம். நோ சார் ஹலோ ஓகே ஓகே. ஸோ அதுதான் இங்க கிளியரா கொடுத்துக்கிறாங்க. கொசிக்கன்னா ஆ என்ன தெரியும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். இது சார் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் தான். சரிங்களா? அதான் இங்க எஸ் சார் சொல்லிருக்காங்க. எதனால இது வருது அப்படின்னா இது 0 போட்டு இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால வந்து இந்த வேல்யூ எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த வேல்யூ வந்து ஓகே டிபெண்ட் சார் ஆகாது. அதே மாதிரி இந்த வேல்யூ 0 ஆகும். 0னா இன்ஃபினிட்டி ஆகும். இது எடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த எக்ஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேஇ படிக்கும்போது இதை நல்லா படிச்சுக்கங்க. எக்ஸ் வந்து எந்த இதுல டிபெண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மென்ஷன் இருக்கும். அதை பார்த்து கரெக்டா படிச்சுங்க. சரிங்களா? ஆ சார் ஏன்னா n பை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? n பை போட்டா இங்க வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி 2n பை பை 2 போட்டீங்கன்னா இங்கேயும் 0 ஆயிரும். இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால தான் வந்து ஓகே அவங்க சார் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எக்ஸோட வேல்யூ பார்த்துக்கோங்க. சரியாடா கண்ணு? ஆ சார் ஓகே. இந்த டேபிள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். இது ஆல்ரெடி உங்களுக்கு எழுத வச்சுக்கிற ஞாபகம் இருக்குங்களா? ஆ சார் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வேல்யூஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஆ மைனஸ் சார் வரும். சம் இடத்துல இங்க மைனஸ் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து பிரிண்டட் காப்பினால ஆன்லைன்ல டிஜிட்டல் மோட் எடுத்தேன். அதாவது மேபி மைனஸ் மிஸ்டேக் ஆயிருக்கும். அதை மட்டும் நான் எங்கேயும் பார்த்து செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார் இந்த டேபிள் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார் நோவா? ஓகே ஓகே. ஆ சார் ஸோ மற்றபடி என்னது இந்த வேல்யூஸ்லாம் லைஸ் பிட்வீன் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் சொல்லிக்கிறாங்களா? ஆ ஃபர்ஸ்ட் சார் குவார்டர் செகண்ட் குவார்டர் சைன் வந்து பாசிட்டிவ், ரிமைனிங் குவார்டர் வந்து நெகட்டிவ். சரிங்களா? எஸ் சார் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பாசிட்டிவ், செகண்ட் தேர்ட்ல நெகட்டிவ், லாஸ்ட்ல பாசிட்டிவ். கரெக்டாமா? எஸ் சார் tan வந்து ஃபர்ஸ்ட்ல பாசிட்டிவ், செகண்ட்ல ஆல்டர்னேட் சைன். tan ஆ வந்து என்னது? சார் ஆல்டர்னேட் சைன். எஸ் சார் கொசிக்கனும் சைனோட ரேஞ்சும். கொசிக்கனும் சைனோட, சைனோட காசும் சீக்கனோடது, டேனு காட்டோடது. அந்த டேபிள் அப்படியே ரிப்பீட்டட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆல்டர்னேட் சைன் ஆகும். அப்படியே டேபிள் ரிப்பீட்டட் ஆகும். சரியா டக்குனு? ஓகே சார் இந்த டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எஸ் சார் சரி அப்படியே போயிடலாம். இதுக்கு பார்க்கலாம். மறுபடியும் முதல்ல பார்க்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நடத்திடுறேன். நீங்க அதை வச்சு பாருங்க. இந்த உங்களுக்கு இந்த டயக்ராம்ல நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எப்படி வந்து சொல்லி கொடுக்குறேன். டயக்ராம் போட தெரியுமா? ஆல்ரெடி போட்டு காட்டிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இன்னும் டயக்ராம் இன்னும் போடல சார் சரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மட்டும் ஒரே ஒரு ப்ராப்ளம் நடத்தினா நீங்க ஹோம்வொர்க் போட்டு வாங்க. ஆ சார்
இப்ப cos x equal to 1/2 விட்டாங்க. நம்ம as per rule படி cos x ஓட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse is correct? சார் பைத்தாகரஸ் தியரம் போட்டு பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிடலாமா? சார் அப்ப என்ன ட்ரா பண்ணுங்க, பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ட்ரா பண்ணுங்க, என்ன நடக்கும் பாருங்க, கிடைக்கணும் போடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா சொல்லிக்கிறோம். தேர்ட் குவாட்ரண்ட் தான். தேர்ட் குவாட்ரண்ட் மேபி இது மைனஸ் வேல்யூ கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க, இங்க கால் இது பிரிண்டட் காப்பினால எனக்கு கரெக்டா வரல. தேர்ட் குவாட்ரண்ட் இது மைனஸ் வேல்யூ. ஓகே ஓகே. அப்ப இது 90 டிகிரி, இது வந்து தீட்டா, அட்ஜசன்ட் வந்து என்ன 1, ஹைபோதெனியூஸ் வந்து 2. அப்ப இது என்ன கிடைக்கும்? இது வந்து 1 4 4ன்னா √3 வருமா? சார் √3 தானே இது? ஆமா சார். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி வந்தா 3 வந்துரும் சார். √3 ஆயிடும். √3 ஆயிடும். இப்போ என்ன கேட்குறான், கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறான்? ரிமைனிங் 5 இருக்குன்னு அப்ப இந்த ட்ரையாங்கிள் கேக்குறீங்களா? அப்ப இந்த ட்ரையாங்கிள் வச்சு என்ன எழுதலாம்? sin x எழுதலாமா? சார் sin x வந்து எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். கண்ண மூடி எழுதுங்க, தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் சைன் போட்டுக்குங்க. சரியாமா? புரியுதாமா? தேர்ட் குவாட்ரண்ட் கண்ண மூடி மைனஸ் சைன் போட்டுக்க வேணும். அப்ப என்ன ஆகும்? ஓகே சார். -1/√3 மைனஸ் மைனஸ் 2 பை என்ன வரும்? √3/2 சார். -√3/2 அதான் கேக்குறேன். √3/2 சரிங்களா? சார். அதுக்கப்புறம் tan வந்து பாசிட்டிவ். அடுத்து tan x. tan x தேர்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போடும்போது √3 வந்துரும். அதுக்கப்புறம் cot வந்து 1/√3 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து சீக்கண்ட் வந்து -2/3 அதுக்கப்புறம் வந்து 2/1 -2 வந்துரும். ஓகேங்களா? அப்ப இத வச்சு இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எஸ் சார். இதெல்லாம் ஹோம்வொர்க் போட்டு அனுப்புறீங்களா? சார். வேற எந்த இந்த எக்ஸர்சைஸ் உங்களுக்கு போட முடியும்? செகண்ட் பார்ட் போட முடியுமா உங்களால? சார். இத ட்ரை பண்ண முடியுமா? சொல்லுங்க. 60 70 போடுறேன் சார். 6 7 போறோம், மத்தது வந்து இங்க பாத்துக்கலாமா? சார். ஓகே மேம். சரி போட்டு அனுப்புங்க. மேபி நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு எப்ப கிறிஸ்மஸ் லீவ் இந்த மாதிரி லீவ் எனர்ஜி வருங்களா உங்களுக்கு? இல்ல சார், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு லீவ் சார். அன்னைக்கு மட்டும் லீவ், மத்தபடி லீவ் இல்ல. சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் டே தான் கரெக்டாமா?